மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 14/2/2026க்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி 13ஆம் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 665. ஓகேவா, 665க்கு நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஆல்போர்டு 6, 9, 8, 3, 4 நம்பர் கொடுத்தோம். இதில் நம்ம 6ஆம் நம்பர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. 6 அப்படின்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 665. நீங்கள் ஆல்போர்டு ட்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். ஓகே, 8ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். 8ஆம் நம்பர் கொஞ்சம் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வச்சுருந்தா ஒரு அருமையான வெட்டி வந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம 14ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு வீடியோ நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, மகளே 14ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா இண்டியா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 84, 288, 011, 89 நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிக்கலாம். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நம்பர் எடுத்து வந்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு ஒரு கசிங்க நம்ம என்ன பார்த்துருவோம். ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல்போர்டு நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 712. இந்த 712 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 712 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 561 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1, அப்படி இல்லைன்னா 3ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 712 வச்சுருக்கு, நமக்கு 1, 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 510. அந்த 510 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 510 ரூட் ஆப்ஷன் 561 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 0 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 510 வச்சு எடுக்க நமக்கு 0, 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 001. இந்த 001 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 001 ரூட் ஆப்ஷன் 561 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 6ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 001 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 665. இந்த 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா அந்த 665 ரூட் ஆப்ஷன் 561 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 4 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 665 வச்சு நமக்கு 4 அல்லது 0 கிடைச்சிருக்கு. நம்மளே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட் எடுத்தோம். இதில் 712 வச்சு எடுக்கல, நமக்கு ஒரு 1ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. 510 வச்சு எடுக்க நமக்கு 0 கிடச்சிருந்துச்சு. 001 வச்சு எடுக்கல, நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. நாளை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு 4 அல்லது 0 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கண்டிப்பாக ஏ போர்டு பி போர்டுக்கு 4, 0 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 712. இந்த 712 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 712 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 458 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இது கிடைச்ச நம்பர் 5 அப்படி இல்லைன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 712 வச்சு நமக்கு 5, 1ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பி போர்டு 510. அடுத்த நாள் ரிசல்ட்டு 510 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 510 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 7 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதே நம்ம 510 வச்சு எடுக்க நமக்கு 7 அப்படி 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 001. அந்த 001 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம 001 எஸ்ஐன் ஆப்ஷன் 458 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
அதில் நம்ம வந்து 001 வச்சுட்டு நமக்கு 6-2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 665. இந்த 665 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தரலாம். நம்ம அந்த 665 எஸ்என் ஆப்ஷன் 458 போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2/7ன்னு கிடச்சிருக்கு. 2/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 665 வச்சு நமக்கு 2-7ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5-1-6ன்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பர். ஓகேவா, நம்ம இன்றைக்கி எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு வந்து நம்ம வந்து 4-0 வந்து எடுத்துருந்தோம். ஓகேவா, வேறு போர்டு வந்தாலும் எடுத்துங்க. அடுத்தபடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த 4 நம்பர்ஸ்லேருந்து 2 நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 0 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 07-70, 02-20, 47-74, 42-24 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. எல்லாத்தையும் கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் வந்து கண்டிப்பாக கிடையாது நம்பளே. ஓகேவா, மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து 10 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 665. 665க்கு பார்த்தீங்கன்னா பாபு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5ன்னு கொடுத்துருப்பா. நான் ஒரு 6ஆம் நம்பர் வச்சுருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பராக 65 இன்றைக்கி வந்து சூப்பராக வெட்டி வந்திருக்கோம். அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா 64-46 இந்த மாதிரி கொடுத்துருக்கப்பல ஒரு 65 போட்டிருந்தப்போனா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம் நம்மளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகம் வின்னிங் சொல்லலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அடிச்சனால முதல் நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யாரும் வின்னிங் கொடுக்கல. ஓரளவுக்கு நல்லா கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் வந்து வின்னிங்ஸ் கொடுக்கல. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம தெரியும் நம்மளே. மீண்டும் நாளைக்கான ஒரு கண்டுபிடிப்பு சந்திப்போம். ஓகேவா, இது வந்து கன்ஃபார்மாக ப்ளே பண்ண வேண்டாம். ஓகேவா.